வணக்கம் மக்களே. இன்றைக்கி செகண்ட் லோவில் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்லாம் வச்சாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு பேரை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பேச விட்டுட்டு ஸோ ஒரு கேம் மாதிரி வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, யார் வந்து நிறைய பாயிண்ட் எடுக்கிறாங்க, யார் நிறையா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரிலாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் ட்ரூத் ஆர் டேர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது, நிறைய பேர் ஃபேக்காக இருந்தது, நிறைய பேர் ஜெனியூனாகவும் இருந்தது. ஸோ அதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து நம்ம தேஜஸ் இருக்கார் இல்லையா, ப்ளே பாய் அமெரிக்கன் ஆக்சென்ட், அவர் வந்து நேகா மடியில் காலை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக படுத்துருந்தார். ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காப்புல, எனக்கு வந்து ஃப்ளட் பண்ணுற பொண்ணுங்க தான் வேணும், சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனு அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமாக நல்லா இருப்ப பொருள் கடை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நேகா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கேன், இப்படி தான் லைஃப் இருக்கணும், இப்படி தான் வந்து லைஃப் வாழணும், இப்படி தான் லவ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை கிளாரிட்டியாக இருக்கிறதுனால தான் நான் இன்னும் சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கு, என்னடானா நீ சிங்கிளாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னை இப்போ தான் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னமோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ எனிவே இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணுற பசங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பொண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா தினேஷ், இதுவுமே அவ்வளோ ஜெனியூனாக தெரியல, ஃபேக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வீணாட்ட வந்து தினேஷ் சொன்னாப்புல, நீ ஆல்ரெடி 2 பாய் ஃப்ரெண்டை வந்து கர்ணத்துலேயே அரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பெர்ஃபெக்டாக இல்லைன்னா அறைய தான் செய்வாங்க. ஸோ நீ வந்து நான் கஷ்டத்தில் இருக்கும்போது இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பியா இல்லை சீரியஸாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வீணா கேட்பாங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது யார்ப்பா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொன்னாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னாப்புல, நீ வந்து என்னை அடிக்கலாம், கடிக்கலாம், குத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தான்டா சொல்லுவீங்க ஸ்டார்டிங்கில், ஏதாவது கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்புறம் வச்சு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் ஜெனியூனாக தெரியல. ஸோ போக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈடன் அண்ட் அசீம் வந்து ஈடனை வந்து தேடிகிட்டே இருந்தாப்புல, ஈடன் என்ட மௌலை ஏன் இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கோச்சிட்டு உட்காந்து அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அந்த கோவம் கூட அழகாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அசீம் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ உங்களுக்கு வந்து என்னையை விட உங்களோட மேக்கப் தான் வந்து ப்ரியாரிட்டியாக தெரியுதில்ல, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேக்கப் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னையை விட நீங்கள் தாங்க ஹை கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீனை போட்டுகிட்டு இருந்தார். ஸோ நல்லா இருந்தது அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறதுக்கு. அந்த பேச்சு வந்து ரொம்ப ஃபேக்காக இல்லாமல் ஜெனியூனாக இருந்தது. ஸோ சண்டை போடுறது மாதிரி அந்த குட்டி குட்டி சண்டை, ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ எனிவே ஸ்ருதிகா கூட சொன்னாங்க, உங்கள் 2 பேரையும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அந்த எலியும் பூனையும் மாதிரி சண்டை போடுறது கூட நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்யூட்டு. அதுக்கப்புறம் பிரியங்கா அண்ட் அபித் அண்ட் பிரியங்கா சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் தாங்க சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிரியங்காவுக்கு வந்து ஆல்ரெடி அபித் கூட டேட்டு போகணுன்னு பிடிச்சிருந்துச்சு போல இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் நாளே சொல்லியிருந்தாங்க, இந்த பையனை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது, கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல வந்து வாண்டடாக வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எனிவே அவங்க 2 பேரும் கூட ஓகே தான், ஃபேக் இல்லாமல் தான் இருந்தது. மோனிஷா அண்ட் வெக்கே, இவங்கள தாங்க புரிஞ்சுக்கிறவே முடியல. ஃபஸ்ட்டு டேட் பண்ணாங்க, 2 பேருக்குமே பிடிச்சி போச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பைஸ் சேக் கொடுக்கும்போது மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமே இருந்தாங்க. திடீர்னு இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து சொன்னார், என்னடா பேசாமல் போயிட்டாங்க, இன்றைக்கி வந்து திடீர்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்போ பார்க்கும்போது திருப்பி அந்த ரொமான்ஸ் வந்து ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இனிமேல் வந்து நான் ஒரு மனசை புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கவிதைலாம் சொன்னாங்க, என் வாழ்க்கைக்கு ரெக்கை கொடுக்க வந்த வெக்கே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ மொக்கையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிந்தூரி அண்ட் ராஜா என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 பேரையும் இதுக்கு வர தெரியாது, இனிமேல் பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஜெனியூனும் இல்லை, ஃபேக்காகவும் இல்லை, ஸோ நார்மலாக தான் இருந்தது. ஸோ இந்த ஜோடிலாம் ஒன்று சேர்ந்து கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனை தேஜஸ் அண்டு நேஹா, அதுக்கப்புறம் மோனிஷா வெக்கே போனாங்க. ஆப்வியஸ்லி மோனிஷா அண்ட் வெக்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க. 7 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. தேஜஸ் அண்டு நேஹா வந்து 5 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் வீணா அவங்க 6, அதுக்கப்புறம் ராஜா சிந்தூரி 3 தான். அசீம் ஈடன் 6, அதுக்கப்புறம் பிரியங்கா அபித் 6. ஸோ இதில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா அண்ட் வெக்கே 7 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ரொம்ப லோ பாயிண்ட் வந்து ராஜா சிந்தூரி. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க இனிமேல் தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ சிந்தூரி வந்து என்னமோ ஆட்டிடியூட் காமிக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி பிரியங்காவும் அந்தளவுக்கு ஒன்றும் இந்த ஷோக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரூத் ஆர் டேர், அதில் வந்து அபித் வந்து
யார் கூட நீங்கள் டேட் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் கேட்கலாம் தைரியமா அப்படின்னு சொன்னாங்க. அபித் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல, சிந்தூரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து தேஜஸ் வந்து தேஜஸ்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண யாரோட எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தான் ஃப்ளிட் பண்ண பிடிக்குமே, ஆல்ரெடி நேகா கூட ஃப்ளிட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண யாரோட பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னா உடனே வீணாவோட சொல்லிட்டாப்ல. அட பாவி டே அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வீணாட்ட கேட்டாங்க, டேட் போக யார் கூட ஆசை இருக்குது அப்படின்னு. வீணா வந்து தேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டே என்னடா அப்படியே கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தினேஷ்கிட்ட கேட்டாங்க, ஸோ யாரோட இப்போ இருக்கிற பேரோட நீங்கள் கண்டினியூ பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டான், நான் வந்து கண்டினியூ பண்ண ஆசைப்பட்றேன் வீணா கூட அப்படின்னு. ஆனால் வீணா வந்து தேஜஸ் கூட போக ஆசைப்படுதேம்மா, ஆனால் தேஜஸும் வீணா கூட டேட் போக ஆசைப்பட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோனிஷாட்ட வந்து நம்ம பேர் என்ன வெக்கே வந்து கொடுத்தாரு. உங்களை இப்போ இருக்கிற பார்ட்னர் வந்து இந்த ஷோலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கொஸ்டினை வந்து நான் டேரெக்டாக கேட்க முடியல, ஆனால் இது மூலயமா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து அந்த கொஸ்டினை மோனிஷாட்ட கொடுத்தாங்க. எனக்கு வந்து வெக்கே தான் ரொம்ப பிடிக்கும் இந்த ஷோலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. உடனே எல்லாருக்கும் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து அபித்திட்ட வந்து அந்த பிரியங்கா வந்து மாட்டி விட்டுருச்சு. யார்ட்டையாவது நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு 10 செகண்ட் ஹக் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து தயங்கி சிந்தூரி அப்படின்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஹக் பண்ணலை. ஸோ எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்னும் ரொம்ப அட்டாச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டு லைட்டாக தோளில் மட்டும் ஹக் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோனிஷாவோட ஆள் வெக்கையும் சிந்தூரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிந்தூரி வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வெக்கே வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல, அவங்க வந்து வேறு யாரும் கிடைக்காம தான் என்னை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் ஓப்பனாகவே கேட்டேன் அவங்கள்ட்ட, என்னை பிடிச்சிருக்கா இல்லை வேறு யாரு கூடயும் போகிறது டேட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு. இல்லை நான் சீரியஸாக தான் உங்களோட பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து சிந்தூரிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏம்மா பிரித்து விட்டுறாதம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அசீம் தனியாகவே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. ஈடனும் வந்து அசீமும் வேறு யாரும் கிடைக்கல அப்படின்னு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் வந்து ராஜாவும் அந்தளவுக்கு யாரு கூடயும் அட்டாச்சாக இல்லை. ஸோ ராஜா, அசீம் அண்டு நம்ம பேர் என்ன அபித், இவங்க தான் கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கிறது மாதிரி இருக்குது. மித்த எல்லாருமே கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக அந்த அழுகிற சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஃபேமிலியை சொல்லி அசீம் அவங்க பையனை பார்க்கல, அப்போ நிறைய பேர் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அந்த சீனை சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ ஃபேக்காக இல்லாமல் ஜெனியூனாக இருந்தால் பொண்ணுங்கள் வந்து அந்த ஈடன் அவங்க வந்து ரொம்ப ஜெனியூனாக இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. See you next day.